என்ன இருக்குன்னா, உன் அப்பா வீட்டுக்கு நீ போனா உன்னை மிதிச்சு துரத்தி அனுப்பி விடுவார் அப்படின்னு சொன்னான். ஆனா அதை தாண்டி அவனுக்கு ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் என்னன்னா, என் தகப்பனுடைய வீட்டுல வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல ஆகாரம் இருக்குமே, என் அப்பா வீட்டுல நான் பிள்ளையா போக வேண்டாம், ஆனா ஒரு அடிமையா போனா கூட என் அப்பா வீட்டுல இருந்தா போதும் என்கிற ஒரு மனப்பான்மையோடு அவன் உள்ள போனான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த நினைவு நமக்கு வேணும். இந்த நினைவு இல்லாம நம்ம ஆண்டவர் இடத்துல நெருங்க முடியாது. You cannot get close to God. கர்த்தர் இடத்துல நினைவுக்குள்ள நம்ம அவருக்குள்ள நெருங்குவதற்கு ஒவ்வொரு முறையும் சாத்தான் சொல்லுவான், நீ தகுதியற்றவன், நீ கர்த்தர் இடத்துல போவதற்கு உனக்கு ஹல்லேலூயா தகுதி இருக்கா, நீ இவ்வளோ கோவப்படுகிற, நீ இவ்வளோ ஹல்லேலூயா மற்றவர்களை பத்தி பேசுகிற, நீ இவ்வளோ ஹல்லேலூயா பொறாமைப்படுகிற, ஹல்லேலூயா பொய் சொல்லுகிற, ஏமாற்றுகிற, நீ இந்த ஒரு இடத்துல இருந்து எப்படி உன் அப்பா வீட்டுக்கு போக முடியும்? ஆனா நான் சொல்லட்டும், அந்த கிரேட்டஸ்ட் பேட்டில், அவன் வாழ்ந்த வாழ்க்கையில அவன் ஹல்லேலூயா ஜெயித்த மிகப்பெரிய யுத்தம் என்னன்னா, அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு அடிமை இடமாவது கிடைக்கும் அவன் நினைச்சான் பாருங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா யுத்தங்களை காட்டிலும் அவன் ஜெயித்த பெரிய யுத்தம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சிலர் இருதயத்தில் கர்த்தர் கொடுப்பாராக ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா, என் அப்பாவுடைய வீட்டிற்கு, என் அப்பாவுடைய பிரச்சனத்திற்கு, என் அப்பாவுடைய சமூகத்திற்கு நான் தேடி வருவதற்கு கர்த்தரை இருதயத்தை கொடுப்பாராக. எஸ், என் வாழ்க்கையில சில காரியங்களை நான் யோசிக்கும் போது இதெல்லாம் ஆகாது என்று கருதப்படுகிறது. ஆனா என் அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல ஆகாரம் கிடைக்கும். விசுவாசத்தோடு சொல்லுகிற, உங்க இருக்கிற அனுபவத்தை பரம தகப்பன் மாற்ற அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். He has the power to change. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது.